இந்தியன் கோப்ரா பாருங்கள், கோப்ராலாம் இருக்காங்க. ரெட்டவால் குறி ஆன்சர் சொல்கிறது தெரியுதா? சரி, உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்ன அல்டிமேட்டாக இருக்குது, வியூ அல்டிமேட்டாக இருக்குது. இதோட வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஃபுல்லாக மரங்க இருக்குது, இந்த சைடில் வந்து அப்படியே மவுண்டெயின் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக மரம். நாங்கள் காலையில் இங்கே வந்து மாடு மேய்க்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்க குருவிலாம் இருக்குங்க, யாருமே இல்லை. சரியான ஆழங்க, உங்களால் பார்க்க முடியும். இந்த வாட்டர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க. பாருங்க நடுவில் நிறைய பறவைங்க தெரியுது. ஹாய் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது. பட் என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. நான் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியில் எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்றத எங்கள் கூடவே நீங்களும் ரசிங்க. மார்னிங் ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இது வந்து ஐசிஎஃப் ரோடு, இது கம்பரரங்கம் சொல்லுவாங்க. ஐசிஎஃப் ஸ்கூல்லாம் இந்த லேனில் தான் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ரயில்வே இடம் தாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு மரங்களை வந்து நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. சொன்னல மிட் நைட்டுன்னு டாரி பற்றியா லைட்லாம் போட்டிருக்காங்க போஸ்டரில். ஒரு அம்மா லைட்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் சன்லைட், அனுஷா அவர் சன்லைட் அதான் வந்துட்டு. ஐயோ என் வைஃப் பாத்தீங்களா அல்டிமேட். அது வந்து சன் லைட், அங்க லைட் இருக்கா, அது நைட் டைம்க்காக வந்திருக்காங்க. அப்பா சம்மர் இல்ல, அதனால பாடி சூடா வச்சுக்கிட்டு. பாடி சோடா தெரியுமா? பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, இவன் தான் பாடி சோடா. ஃப்ரண்ட்ல பாருங்க ஒரு பெரிய லாரி போயிட்டு இருக்கு. போலீஸ் அவர் கவனிக்கவே இல்லைங்க, லெஃப்ட் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சரியான சரவணா ஸ்டோர் பைத்தியங்க. இங்க பாருங்க, இங்க அன்சா இருக்கல்ல, ஏய் மூஞ்ச காட்டுறி நீ இருக்கான்ல, இவ சரியான சரவணா ஸ்டோர் பைத்தியம். கேட்டா என்ன சொல்லுவேன்னா, சரவணா ஸ்டோர் வந்து எங்க அப்பாவா, இவருக்கு வந்து தாத்தாவா, அதனால வந்து எப்பயா இருந்தாலும் சரவணா ஸ்டோர் நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு. சரவணா ஸ்டோர்ல சும்மா போயிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு போவால தவிர்த்து, அந்த என்ன ஃப்ளோர் அனுசாது சொன்னா பாத்தீங்களா, கரெக்டா சொன்னால 6th ஃப்ளோர்ல என்ன இருக்கும், டாய்ஸா. அதனால இந்த ரூட் வந்தாலே சரவணா ஸ்டோர் தான். அது என்ன இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா இந்த ரூட் அப்போ சரவணா ஸ்டோர். ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைடில் தெரியுது இல்லையா, இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வண்டலூர் பிரிட்ஜு. வண்டலூர் ஜூ பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு வழியாக தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம். ஆல்மோஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணோம். சிக்ஸ் கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைட்டு தான் எங்களுக்கு மேப்பில் காமிச்சிது. நீங்கள் போகும்போது மேப்பு போட்டுகிட்டே போங்க, அப்போ தான் உங்களுக்கு ரூட் தெரியும். இந்த லேக்கோட லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த மேப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா போக போக அவ்வளோ பச்சை பசேர்னு ஆகிடுச்சிங்க, சூப்பராக இருந்தது இந்த ஊருக்குள்ளே நுழையிறப்போ.
முடியும் சைடில் இருக்கு. ஆமாடா பாட்டு சைடில் உங்களால் பார்க்க முடியும். நாங்க இல்ல, நீ மட்டும்தான். அன்சா ஏறினதுல செம்ம தூக்கங்க. பரம் பேக் உள்ள வச்சு ஹரி, பேக் உள்ள வச்சு சும்மா பாயிண்ட் மட்டும் பாருங்க. மாடு வந்து அந்த மாடு ஒண்ணும் பண்ணாத, இறங்கடா. இங்க பாருங்க மாடு, பாருங்க மாடு வருதுங்க. மாடு இல்லாச்சா மாடு. இங்க பாருங்க ஒருத்த மாடுல இருந்து வண்டி மாடை பார்த்த உடனே இறங்க மாட்டேங்குது. இறங்க 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 இறங்க. இருக்கா? அங்க பாருங்க குருவி எல்லாம் இருக்குங்க. சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. ஆரி இறங்க ஆரி. இல்ல அதை வேலைலாம் பண்ணுவா. நீங்க பாருங்க அப்படி ரியாக்ஷனை பாருங்க. அப்படி மக்களே நாங்கள் வந்து கரெக்டாக ஏதோ டோர் சரியாக க்ளோஸ் பண்ணல. சரி அப்போ க்ளோஸ் பண்ணி குமிழி லேக்குக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே பாருங்கள் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு எதுவும் போட்டிருக்காங்க குமிழி லேக்கில். என்னென்ன அரிஃப் இருக்கு படி? ம் ம் பீகாச்சு, இந்தியன் கோப்ரா. பாருங்கள் கோப்ராலாம் இருக்காங்க. பறவை இருக்கு, அவுள் இருக்கு, இந்தியன் கோப்ராங்க பார் நிறைய இருக்குங்க. இருக்கு, நிறைய இருக்குது. இந்த லேக்குக்கு வரணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஆக்சுவலி டைம் கிடச்சிது. வா அல்டிமேட்டாக இருக்குங்க லொக்கேஷன். பார்த்தீங்களா? ஐயோ யூடியூபர்ஸ் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க. லுக்கே வந்து வேற லெவலில் இருக்கு. ஐயோ அங்கே பாருங்க, அங்கே பாருங்க ரெட்டைவால் குறி ஆன்சர் சொல்கிறது தெரியுதா? ரெட்டைவால் ஆரி வந்து கல் வச்சு இது பண்ணுறா. ஆரி ட்ரை பண்ண ஆரி. போகலாம் போய் பார்க்கலாம். நாங்கள் வந்தோம் இங்கே பாருங்கள் காலியாக இருக்குது. ஆள் யாருமே இல்லை. ஜாலி ஜாலி. இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள், அது ஃபாரஸ்ட் மாதிரி அப்படியே ஃபுல்லாக செம்ம டார்க்காக இருக்குது ஏரியா. ரெட்டைவால் குருவி இதோ நிற்குது. அப்படியே அந்த தண்ணியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ என்ன ஒன்று, இது குளிக்க முடியாது, இது ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த மாடி பாமா அப்படின்னு கத்துது. ஐயோ அல்டிமேட்டுங்க. இறங்கி குளிக்கலாம். அனுஷ் என்ன கேட்குறா பாருங்களேன், உள்ளே இறங்கி குளிக்கலாமான்னு கேட்குறா. இங்கே பாருங்க சரியான ஆழம் அனுஷா, சரியான ஆழங்க. உங்களால் பார்க்க முடியும் இந்த வாட்டர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க. சரியான ஆழம். நீங்கள் தண்ணி சப்போஸ் இது வரைக்கும் ரொம்ப இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் குளிக்கலாம். ஆனால் உள்ளெல்லாம் குளிக்க முடியாது. பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்க. இந்த சைடு கூட ஆக்சுவலி குளிக்க முடியாது, அந்த ஓரம் ரொம்ப டீப்பாக இருக்குது. நம்ம வேற இடம் போகலாம், வேற இடம் போய் குளிக்கலாம். சரியா? இங்கே பாருங்க தாமரை செடி இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது ஏரியா. ஆமாம் ஏரியா உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்ன அல்டிமேட்டாக இருக்குது வியூ. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குங்க. இங்கே நிறைய பறவைங்க இருக்குது. அங்கே பாருங்கள் நடுவில் நிறைய பறவைங்க தெரியுது. அப்புறம் நிறைய கொக்கு, அந்த பிளாக் கலர் ஒரு இது ஒன்று போகுது. நிறைய இருக்குங்க உள்ள. அல்டிமேட்டாக இருக்குது. இதோட வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஃபுல்லாக மரங்க இருக்குது. இந்த சைடில் வந்து அப்படியே மவுண்டெயின் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக மரங்க. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து சன்செட் ஆகிறத போட்டிருந்தாங்க, அதனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்தது வந்து மார்னிங், ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் கிடையாது, ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ சன் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து மெயினாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணோடனே வந்திருக்கோம். இங்கே பாருங்க வழுக்குது 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 வழுக்குது. கிரேசி மல்லான்ஸ். எங்க டேடி மாடு மேய்க்கிறாரு. எங்க டேடி மாடு மேய்க்கிறாரு. அங்க டேடி, எங்க டேடி மாடு மேய்க்கிறாரு. இந்த ஊருக்குள்ளே வந்தீங்க? போங்க போங்க போங்க. மாடா கிளம்பலாம், வாங்க வாங்க. ஆமாம் அது லாஸ்ட்டில் இருப்பாங்க. சும்மா இது வரைக்கும் ஒரு வாக் போயிட்டு. இங்கே பாருங்க நிறைய மாடு இருக்கு, நிறைய குட்டி மாடு இருக்கு. ஆமாண்டா போட்டு இல்லை, குட்டி மாடு இருக்கு.
பெரிய மாடு இருக்கு. நாங்கள் காலையில் இங்கே வந்து மாடு மேய்க்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் சார் ஆமா. மாடு மென்ஷனே பண்ணலையே ரெடி. ஐயோ செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. இங்கே பாருங்கள், சென்னையில் ஒரு ஃபாரஸ்ட். சென்னையில் ஃபாஸ்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட். ஆரிஃப் நண்பர் பாருங்க. குக்கிங் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, அப்படியே அந்த குப்பைகளை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. எல்லா இடமும் இருக்கு. பத்தாவதுக்கு பசங்கள்லாம் குடிச்சிட்டு பாட்டில்ஸ் அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு இந்த பூ. எந்த பூடா? இந்த குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல நிச்சயமல்லி மாதிரி நீட்டாக அது இந்த பூவா? இதுதான் குமரி லேக் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடுக்காக வந்து வாக்கிங் போக போகிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வாக் பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த லேக்கை சுற்றி இந்த ஓரத்தில் அப்படியே சும்மா நடந்து போகிறோம். பட்டு அடுத்தடுத்து ஃபேமிலி வராங்க பார்த்தீங்களா பின்னாடி. அடுத்த ஃபேமிலி ஒன்று வருது. டைம் ஆக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் முன்னாடி காலையிலே எல்லா இடத்துலையும் வந்துட்டோம். இல்லை குளிக்கிறாங்க, பட் ரொம்ப ஆழமாக இருக்குங்க. சரியான ஆழம். அந்த சைடில் குளிக்கிறாரு. கழுத்தளவு இல்லை, அவராலே வந்து ரொம்ப டீப்பாக தான் இது பண்ண முடியுது, ஸ்விம் பண்ண முடியுது பக்கத்தில். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்லோப் இருக்குது. உடனே வந்து ஸ்லோப் இருக்குது. கீழே உட்காந்த இடத்துலையே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனுஷா ஆரி உட்காந்தாங்களா, அது பக்கத்துலேயே ஸ்லோப், ரொம்ப பெரிய ஸ்லோப் இருக்குது. அதை பார்த்து தாமரை பூ இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். என்னது ஃபுல்லாக இருக்கும்? அந்த இடம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆமாம், சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேலி கிடையாதுன்னாங்க. இப்போ பார்த்தா அப்படியே உள்ளுக்கா பூந்து போயிடுவீங்களா, அதனால. ஆமாம், இப்படியே உள்ளே பூந்து போயிடுவோன்றனால வேலியை போட்டு வச்சுருக்காங்க. டாடி கூட அப்படிதான் பண்ணுவாரு. குமரி லேக்லேருந்து நாங்கள் கிளம்பி இதுக்கு போயிட்டுருக்கோம், கொண்டாங்கி லேக் போயிட்டுருக்கோம். இவங்க மலை